ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக வந்து 2024ஓட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு கேப் ஆகிடுச்சு. நோ ரீசன்ஸ். நான் அட்லீஸ்ட் ஷார்ட்ஸ் வச்சு போட்டு கொஞ்சம் எங்கேஜாக வச்சுக்கலாம்னு நினச்சேன். அதுவுமே கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்தது. ஸோ இதுக்கு மேலே வந்து அடிக்கடிக்க வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கான வீடியோ வந்து ஒரு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் வீடியோ. ஒரு வீக் டேஸில் எடுத்தது. ரித்திகாவுக்கு வந்து மார்னிங் ஸ்கூலு. இப்போல்லாம் வந்து நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் படுத்துட்டு காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கிறதான். ஃபேமிலியாகவே வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சிருவோம். அவர் காலையில் பார்த்திங்கன்னா பிளாக் டீ இல்லைனா பிளாக் காஃபி தான் குடிப்பாங்க. ஸோ நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். நாங்கள் ஒரு லோக்கலில் எங்கள் ஹெச்இபி ஸ்டோர் இருக்குது இல்லைங்களா, ஸோ அங்கே தான் வந்து பிளாக் டீயும் காஃபியும் வாங்குவோம். அந்த ரேக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா காஃபி டீ ஃப்ளேவர்ஸ் தான். ஸோ அது எது நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை அப்படின்றது வந்து ஒரு நாள் நான் தனியாகவே வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரித்திகாவோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அவகேடோ சப்பாத்தி செய்யலான்னு. ஸோ இது எப்பயாவது தான் நான் கொடுத்துடுவேன். அவள் ரொம்பலாம் இதை சாப்பிட மாட்டா. வீட்டில் நான் இருக்கும்போது கொடுத்தேன்னா டக்குன்னு சாப்பிட்ருவா. ஸோ அந்த அன்றைக்கி அவகேடோ நிறைய பழுத்தது இருந்தது. ஸோ ஒரு அவகேடோ போட்டுட்டு மீடியம் சைஸ் அவகேடோவுக்கு 1 கப் மாவு, அதுதான் அளவு. ஸோ அது டிஃப்ரெண்ட் டைப்ஸில் செய்யலாம். நான் அன்றைக்கி வந்து மசாலா மட்டும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்து ஜீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி பிசைவோம் அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து அந்த அவகேடோலே வந்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்ம் வாட்டர் விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சு கொஞ்சம் ஆயில் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு உடனே நம்ம செஞ்சிடலாம். ஆக்சுவலாக முன்னாடி நான் அதை செஞ்சு வச்சா கருத்துரும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நான் அதனால் பொதுவாக வந்து காலையில் குயிக்காக செஞ்சுருப்பேன். ஒரு இது மாவு போட்டேன்னா ரித்திகாக்கும் எனக்கும் சேர்த்து வரும். ஸோ அப்புறம் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஷ்ரிம்ப் நைட்டே வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து காஸ்கோவில் வாங்கின ஷ்ரிம்ப்பு. ஸோ அதோட அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அதே மாதிரி ஷ்ரிம்புக்கு மேலேயும் கீழேயும் டீவைண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ளே இருக்க அந்த வெயின்ஸ் எடுத்துருப்பேன்னு சொல்லுவாங்க. பட் அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா கீழே விட்டுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக மேலே கீழே ரெண்டுமே வந்து அதோட இன்டெஸ்டைன்னு நினைக்கிறேன் அது. ஸோ அந்த கருப்பாக இருக்கிற பகுதியை எடுத்துகிட்டு கொடுங்க. கொஞ்சம் இல்லைன்னா வயிற்றுக்கு சேராமல் போயிடும் குழந்தைங்களுக்கு. ஸோ அது ரெண்டுத்தையும் இது ரொம்ப லாங் ப்ராசஸ். கிட்டத்தட்ட எனக்கு இது எடுக்கிறதுக்கு வந்து 3/4 மணி நேரம் கிட்ட ஆகும். அதனால் முன்னாடி நாள் நைட்டே வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். ஒரு 3-4 டைம் ஆச்சு மினிமம் வாஷ் பண்ணுவேன். வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. பேசிக்காகவே வந்து இந்த மசாலா தான் வந்து எந்த ஒரு ஃப்ரைக்குனாலுமே, ஃப்ரைனா ஷாலோ ஃப்ரைக்கு சொல்கிறேன், நான் யூஸ் பண்ணுவேன். உருளைக்கிழங்குக்கும் அதே தான், ஷ்ரிம்புக்கும் அதே தான், ஃபிஷ்ஷுக்கும் வந்து அதே தான். ஸோ இந்த மாதிரி தான். ஃபிஷ்ஷு சம்டைம்ஸ் வேறு மாதிரி செய்வேன். ஸோ இதுதான் என்னோடய பேசிக் மசாலா. ரித்திகா வந்து இப்போ நாங்கள்லாம் வந்து காரில் பாட்டு போட்டு அவள் வந்து தமிழ் பாட்டெல்லாம் இப்போ நல்லா பாட ஆரம்பிச்சிட்டா. ஸோ இதை எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி அடுத்த நாளே யூஸ் பண்ணிவிடுவேன். அட்மேக்ஸ் அதுக்கு அடுத்த நாளோட நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். ஷ்ரிம்பெல்லாம் நான் ரொம்ப நாள் வந்து மேரினேட் பண்ணுறது வைக்க மாட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷ்ரிம்ப் அவளுக்கு தேவையான அளவு மட்டும் காலையில் கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு அவகேடோ சப்பாத்திக்கு வந்து நார்மலாக சப்பாத்தி எப்படி போடுவோமோ அந்த மாதிரி தான் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ நார்மலாக சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது. நீங்கள் மசாலா போட்டதுனால அப்படியே வச்சு சாப்பிட்லாம், இல்லை கர்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சப்பாத்தி சைட் டிஷ் எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். ரித்திகாவுக்கு அப்படியே வெறுமா தான் வச்சு நெய் போட்டதுனால ஃப்ரூட்ஸ் ஒன்று வைக்கலாம் அப்படின்னு கேட்டேன். அவள் வந்து இன்றைக்கி மாம்பழம் கேட்டால். ஸோ இப்போ இந்த மாம்பழம் காஸ்கோலெல்லாம் திரும்ப வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஒரு ஏஷியன் ஸ்டோரில் வாங்கினோம். செம்ம ஸ்வீட்டாக இருக்கும் இந்த மேங்கோ. நீங்கள் இந்த மாதிரி மேங்கோ வாங்கி பாருங்கள், இங்கே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் காசு கூட தான், பட் வந்து ஒர்த்து. ஸோ மேங்கோ அது கூட வந்து கொஞ்சோண்டு ஷ்ரிம்பும் அவகேடோ சப்பாத்தி வந்து கொஞ்சம் பிச்சு வச்சோம் அப்படின்னா அவளுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பிச்சு வச்சேன். ஆக்சுவலாக அவள் நிறையெல்லாம் சாப்பிடல. சைடெல்லாம் அவளுக்கு ஷ்ரிம்ப் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எவ்வளோ கொடுத்தாலும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவா. சப்பாத்தி ஓகேவாக தான் சாப்பிட்ருந்தா, பட் ஓகே தான். ஸோ அப்புறம் காலையில் வந்து சீரியல்ஸ் தான் கேட்டால். ஸோ அதனால் கொஞ்சோண்டு மில்கில் போட்டு சீரியல்ஸ் கொடுத்தேன். யூஸ்வலாக மில்க் பிடிக்காது ரித்திகாவுக்கு, பட் இந்த சீரியல்ஸில் மட்டும் கொஞ்சமாக வந்து அவள் எடுத்துப்பாள். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியெல்லாம் எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன். அவள் சாப்பிடவும் மாட்டான். நான் கொடுத்தா நான் கூட யோசிப்பேன் இந்த சத்து மாவில் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். ஆனால் வந்து அவளுக்கு உடம்பு சரியாமல் இருக்கும்போது கூட அந்த கஞ்சியோட டெக்ஸ்சர் கூட பிடிக்காது, அப்படியே வாமிட் பண்ணிடுவா. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் தான் நான் பார்த்தேன் இந்த சத்து மாவெல்லாம் வச்சு வாஃபிலெல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணலான் இருக்கேன். இப்போதைக்கு பேன் கேக், சீரியல்ஸ், அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் இந்த சப்பாத்தி, தோசை சாப்பிடுவா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நான் கொடுப்பேன். யூஸ்வலாகவே வந்து இவ்வளோ ரிலாக்ஸ் எல்லாம் கடைசி நேரத்தில் நான் செய்ய மாட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் எல்லாருமே ரொம்ப சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோம். ரித்திகாவுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணும்போது தான் நான் ஊட்டியே விடுவேன். ஆனால் வந்து அவள் சீக்கிரம் இருந்ததுனால அவளோட ப்ளூயி ஒன்று பாப்பா. ஸோ அதை வரையணும் அப்படின்னு வரைஞ்சிட்டு இருந்தா. ஸோ ரித்திகாவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கிளப்பி போய் விட்டுட்டு வந்தாச்சு. இன்னுமே வந்து கோல்டாக தான் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் மார்ச் வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் இது ஃபெப்ரவரியில்
எடுத்த வீடியோஸ். அதனால் வந்து அப்போ கொஞ்சம் கோல்டாக தான் இருந்துச்சு. வெதர் என்ன சொல்கிறது, திடீர்னு ஒரு நாள் வந்து 80s போகும், திடீர்னு ஒரு நாள் வந்து 50s வரும். அந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கும். ஸோ வெயில் காலம் வந்துச்சுன்னா நம்ம சந்தோஷப்பட முடியாது, குளிருது அப்படின்னு கஷ்டப்பட்டுக்க முடியாது. ஸோ வந்தவுடனே எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவக்கேடோ சப்பாத்தி வச்சு முந்தின நாள் வந்து ஷ்ரிம்ப் கறி தான் செஞ்சுருந்தேன். ஸோ அது வச்சு நான் வந்து இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். முடித்தவுடனே கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி பாஸ்கர் வந்து அவருக்கு அந்த மாதிரி அவக்கேடோ சப்பாத்தி அதெல்லாம் பிடிக்காது. ஸோ அதனால் அவருக்கு வந்து தோசை, கடைசி தோசை மாவு கொஞ்சோண்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் தேங்காய் பாலும் அதுக்கப்புறம் வந்து சட்னி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்து அவர் சாப்பிட்டுக்குவார். ஸோ அதுக்கு தக்காளி சட்னிக்கு வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு யூடியூபர் அவங்களோடது ரெசிபி தான், அது இவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்போ வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சும்மா ஒரு 1.5 தக்காளி, அப்புறம் ஒரு 2-3 பூண்டு. அது ஆக்சுவலாக நான் ரெசிபி எடுத்தேன் உங்கள்கிட்ட சொல்லலான்னு, ஆனால் இந்த மாதிரி கேமரா வந்து டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் வச்சு உங்களுக்கு கவரே ஆகலை. ஒன்றுமே இல்லை, கொஞ்சோண்டு சீரகம் அப்புறம் தனியா போட்டுட்டு பூண்டு பச்சை மிளகா இல்லை காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், அது ஒரு வகையான தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். அதை நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு ஆற வச்சுட்டு அடிச்சுட்டா தாளிக்கலாம், இல்லை தாளிக்காமல் அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் வந்து அவருக்கு தாளிச்சா பிடிக்கும் அப்படின்ட்டு கொஞ்சமாக தாளித்தேன். ஸோ அதுதான் வந்து அவரோட பிரேக்ஃபாஸ்ட்டு. சாப்பிட்டு நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன், அம்மா கிட்டெல்லாம் பேசிவிட்டு. சரி அந்த அன்றைக்கி கொஞ்சம் காலையிலே குளிச்சுட்டு வந்தோடனே சரி சாமி கும்பிடலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் டிஷ் வாஷர் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். ஸோ இதோட அப்படியே எடுத்து வச்சுட்டு லஞ்சும் வந்து சம்டைம்ஸ் செஞ்சுருவேன். ஒரு சிலது இன்றைக்கி வந்து வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறேன், அதனால தான் கொஞ்சம் ஏர்லியாகவே செய்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் சாப்பிடும்போது தான் ஆல்மோஸ்ட் 11-12 போல் தான் வந்து நாங்கள் 1:30 மணிக்கு சாப்பிடுவோம். ஸோ எந்த சாப்பாடு செய்கிறனோ அதை பொறுத்து சூடாக செய்யலாம் அப்படின்றதுக்கு 11:30க்கு மேலே தான் வந்து செய்யவே ஆரம்பிப்பேன். வந்து பாஸ்கர் அப்படியே சுக்கு தண்ணி கேட்டாங்க. அவர் கொஞ்சம் த்ரோட் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சுக்கு சும்மா 1 இன்ச் எடுத்து ஒரு 4 மிளகு ஒரு 4-5 தனியா போட்டு, முழு தனியாக இருக்கும் இல்லைங்களா, அதை போட்டு இடித்து நல்லா தண்ணி கொதித்த பின்னாடி நம்ம அந்த அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதை போட்டு தண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து மீடியம் டு லோவில் கொதிக்க விட்டோன்னா அப்படியே பாதியாகும் தண்ணி, அது வரைக்கும் நீங்கள் விடணும். அப்படி எடுத்து வெல்லம் போட்டு குடிச்சிங்கன்னா சுக்கு தண்ணி ரெடி ஆகிடும். இங்கே அப்படியே வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் நான் வச்சுருப்பேன். இப்போல்லாம் வீட்டிலே தான் செய்கிறது, பெருசாக வெளியில் இது அவர் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லைன்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா காஜு கட்லி தான் செய்வேன். நம்ம முளை கேஷ்யூ இருக்கு இல்லைங்களா, அதை பொடிச்சு அதை பவுடர் பண்ணி தான் செய்வேன். இந்த முறை வந்து ஆல்மண்ட் ஃப்ளவர் வச்சுருந்தேன் வீட்டில். ஆக்சுவலாக வேறு ஒரு ரெசிபிக்காக வாங்கிட்டு வந்தேன். சரி பாதாம் கட்லி மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துச்சு. இதோட 2 வாட்டி நான் செஞ்சுட்டேன். ஸோ அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா காஜு கட்லிக்கும் பாதாம் கட்லிக்கும் ஒன்று தான். அதாவது 1 கப் ரைஸு, 2 கப் ஃப்ளாரு, 1/2 கப்பு தண்ணி. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியும் சர்க்கரையும் போட்டுட்டு நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் பாதாம் கட்லி எப்படி செய்யுங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ரிங் அந்த இதெல்லாம் எடுக்காதீங்க. லைக் 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரும்ல, அதெல்லாம் வராமல் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிட்ட பின்னாடியே நீங்கள் இந்த பாதாம் பவுடரை போட்டுருங்க. 2 கப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கீ பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். 10 to 12, 13 நிமிஷம் வந்து மீடியம் டு லோலே வச்சு இந்த மாதிரி பரட்டி விடுங்க, இல்லைன்னா பேர்ன் ஆகிடும். ஸோ அது கையில் ஒட்டாமல் எப்படி வருதோ அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. ஆனால் வந்து நீங்கள் காஜு கட்லி செய்யும்போது அந்த சிங்கிள் 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து ஒரு பர்ஃபி மாதிரி, காஜு கட்லி கொஞ்சம் திக்காகும். பாதாம் கட்லியும் நான் திக்காக பண்ணேன், அது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் கொலன்னு அப்படி ஒரு மாதிரி வலிக்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் தான் எங்களுக்கு பிடிச்சிச்சு. நீங்கள் எப்படி வேணாலும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் அளவு. 1/2 கப்பு தண்ணி, 1 கப்பு சர்க்கரை, 2 கப்பு எந்த ஃப்ளார், பாதாம் ஆர் கேஷ்யூ, அது உங்களோட இஷ்டம். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி பார்ச்மெண்ட் ஷீட்டில் கொஞ்சமாக கீ தடவி இந்த மாதிரி நான் ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ஒரு ஆறி வரும்போது நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு வரும்போது நல்லா இந்த மாதிரி வரும். தட்டிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பார்ச்மெண்ட் ஷீட் வச்சு நல்லா வந்து நம்மளோட சப்பாத்தி ரோல் வச்சு ரோல் பண்ணி ஒரு நைஃப் எடுத்து கட் பண்ணி இந்த டைமண்ட் ஷேப்போ என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி செஞ்சது வந்து நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான் அந்த சக்கரை தண்ணியை பாயில் பண்ணேன். அதனால் வந்து கொஞ்சம் வலன்னு வருது. இதுதான் எங்களுக்கு ஆக்சுவலாகவே பிடிச்சிருந்துச்சி, பாஸ்கர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னார்.
ஸோ கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கட்டியாகும். அப்போ எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நிஜமாகவே செம்மையாக இருக்கும். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இது கார்டமம் பவுடர் போடணும், அது இடையில போட்டாது எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்ல மறந்துட்டேன். ஸோ அந்த அன்றைக்கி மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் தான் செஞ்சேன். அதனால் கடைசி நேரத்தில் தான் செஞ்சேன். தக்காளி சாதம், லெமன் சாதம், அப்புறம் கொஞ்சோண்டு கேர்டு வந்து தாளித்து வச்சுட்டேன். தயிர் சாதம் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை தான். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் இப்படி தான் போச்சு. இனிமேல் நான் வீடியோ அடிக்கடிக்க போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என் சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.